இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் கேட்டேன் நேற்று லெனின்ட்ட, நம்ம தம்பி, இந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி ஆர்எஸ் என்னங்கடா சம்பந்தம்? நாங்கள் பாட்டுக்கு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்கள் கொண்டாடிட்டு தரோம். நீங்கள் ராமருக்கு மாதிரி நலையிறீங்க. நாங்கள் தான் அதை கூப்பிடவே இல்லையே, ராமரை நாங்கள் கூப்பிடவே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நாங்கள் அந்த திரியோட அளவு எங்கள் அண்ணன் சொன்னாங்க, யாரு பெரியவர் சொன்னார், திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊற்றணுமானே, அந்த அண்டா செய்யறதுக்கு ஒருத்தர், அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர், அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க சமூகத்தில் அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சிருக்காங்க. இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு 4 அரைக்குள்ள நெய்யை தூக்கிட்டு போறாங்க. உண்மையிலே முதல்வருக்கு நான் கூட முதல்ல சொன்னேன், இந்த 41 கொலை நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வீகமாக நடந்துக்கிட்டாரு. அதாவது நான் சொன்னேன், இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை வரிச்சு, இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்ன நான் அவர்ச்ச. இப்போ பாருங்க, இப்போ 41 மறந்துட்டோமா? 41 மறந்தாச்சு, எஸ்ஐஆரை மறந்தாச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது, அவன் பாட்டு பனையூரை கிடக்கட்டும், அதை பற்றி நீங்கள் யாரும் பேசிட நம்ம மறந்துடணும்னு நினச்சாங்க. இப்போ மறந்துட்டோம், ஆனால் நாம் விடுறதில்லை. அடுத்து எஸ்ஐஆர், எங்கள் இப்போ தான் சிட்டு சொல்லிச்சு, அண்ணே பெரிய கொலைப்படினே ஒரு எந்த இடத்துல 1 லட்சம் பேர், சாரி உங்கள் சிலம்போடு 1000 வழக்கில் 1 லட்சம் வாக்காளர் ஸ்லம்மு மாற்றி குடியமர்த்திருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த கொலைப்படியை நம்ம மறந்துடணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றம். நீ நல்லா பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் அந்த எச் ராஜா, பொய் ராஜா, வை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நாள் வரல. ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல. முதல் நாள் இந்த பரீட்சை, இந்த ஊசி போட்டா தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. முதல் நாள் முதல்ல இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டா 150 வருஷமா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. கரெக்டா உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு நேர் மேல விளக்கு எரியுது. அங்கேயே சொல்றாங்க, நாங்க பாட்டு சிவனேன்னு தாண்டா கும்பிட்டு இருக்கோம், உங்களை யாரா கூப்பிட்டா, நீங்க யாரான்னு கேட்கறோம். இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிருச்சு. டிசம்பர் 6 நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, அந்த டிசம்பர் தான். டிசம்பர் 6 எப்படி அங்க இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்க கூட்டணும் தான் இவங்க பெரிய திட்டம். ஆனா இப்பதான் முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சது இருக்குல்ல. அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன். ஆமா, இவங்க இப்போ மேல போய் ஏத்தனுங்கிறாங்க. அப்ப அந்த கமிஷனர் சொல்றாரு, we are not allowing, we face the consequences அப்படிங்கிறார். இவங்க கொத்திட்டு போயிட்டாங்க. என்ன, நேற்று ஒருத்தர் போனார், அண்ணன் ஒருத்தர் சொன்னார், ஸ்லீப்பர் செல்னு, நாயேந்திரன் போனார். ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அடே இந்தியாவில் தாண்டா இருக்கு, அயோத்தியில் பண்ண இந்த நீங்க உங்களுடைய இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதுறாங்கிறதான். ஏன்னா தமிழ்நாடு. ஏன்னா டேய், நாங்க எங்க தமிழ் கடவுள் முருகன், நீங்க முருகனுக்கு இல்ல, தமிழுக்கே எதுவும் செய்யாதவங்க, நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க, அந்த சனியை போகுது போ. ஆனா உங்களுக்கு பிடிக்காத தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன்னா அங்கங்க வச்சு பார்த்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது உள்ள பூந்தலான்னு பாக்குறான். எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா இதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பாக்குறான், முடியல. அப்போ நீதிபதி சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட், ஹெச்ராஜா சொல்றான். ஹெச்ராஜான்னு நான் அதாவது இந்த சபை ரொம்ப மரியாதையான சபை, அவன் பேசக்கூடாது, ஏன்னா பெருசுலாம் உட்கார்ந்து இருக்கு பெரிய. அப்ப ஹெச்ராஜா
செருப்பால் எடுத்து அடிப்பேங்கிறான். புரியுதா? அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு? ஹைகோர்ட்டாவது மயிராவது. அதே வாய் இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிக்கணுங்கிறான். இவங்களை எங்க போய் அடிக்கிறது? இவங்க எங்க போய் வைக்கிறது? அதை விட முக்கியம், அவங்க உள்துறை, நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கும் தானே. ஆனா அவங்க அமித்ஷா அவர் சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. அதுக்கு அவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்றார், உள்துறை அமைச்சர் யாரு, அமித்ஷா, ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் that issue the orders that can be implemented, not the ones that price the faith of people. அதாவது அவர் என்ன சொல்றாரு, மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதாம். அவரு சபரிமலைக்கு மாத்திரம். ஆனா இதுக்கு கொடுத்ததுக்கு, இது கொடுத்தா இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்க. ஆனா சபரிமலைக்கு கொடுத்ததை, அது மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர். ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் புகுறவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. திருமண பக்கம்லாம் ஸ்டாலின், திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல்? வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல். நீ போய் கண்ட இடத்துல எல்லாம் போய் தீபம் ஏற்ற முடியாது. அவன் என்ன சொல்றான், டேய் நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்களும், அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்டரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க. யாரு, நம்ம நீதிபதி சாமிநாதன். ஐயா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்க தீபத்தை வச்சாச்சு, எரிச்சாச்சு, மக்கள் கும்பிட்டாச்சு, எங்க வேலை முடிஞ்சுன்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழியில நீ உள்ள வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. இப்ப நீதிபதி எதுக்குள்ள உள்ள வரணும்னு அவருக்கும் புரியல. இப்ப உச்சநீதிமன்றம் தெளிவா இருக்கு. நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமா ஒரு நல்ல விஷயம் பண்ணது, அடுத்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனது. உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோட கொடுக்கறான். அவங்க கேட்பாங்கல்ல, டேய் இந்த விளக்கு என்னது அளவை, நில அளவை தூண்ல தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா? அவன் அவ்வளவு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதமா வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயில்ல இந்த இடத்துல தான் தீபத்தை எரிச்சாங்கிறதுக்கு 150 வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அது இவனுக்கு ஆதாரம் எல்லாம் போய் நிக்கிறான். திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. அங்க போய் எல்லாத்தையும் கெஞ்சினாங்க, கேட்டீங்களா, கடையை மூடுங்க. அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போன்ட்டான், கொண்டே விடு, நாங்க பாட்டுக்கு நாங்க சோறு தின்னு திறம்டா, இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க.